வணக்கம். உங்க டிமேட் அக்கவுண்டோட முழு கண்ட்ரோலும் ஆன்லைன்ல உங்க கையில இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி பண்றதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இதுக்குள்ள போலாம். ஷேர்ஸை நிர்வகிக்கிறதுக்கு இன்னமும் அந்த பேப்பர் ஸ்லிப்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதாவது ஒவ்வொரு தடவையும் ஷேர்ஸை விற்க அந்த டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப் டிஐஎஸ் ஃபார்மை ஃபில் பண்ணி புரோக்கர் கிட்ட கொடுத்துறது ரொம்ப போர் அடிக்கலையா? அந்த பேப்பர் வேலைகள் எவ்வளோ கஷ்டம்னு நல்லாவே தெரியும். ஆனா இனி அந்த கவலையே வேண்டாம். பேப்பர் ஒர்க், வெயிட்டிங் டைம் நீ எதுவுமே இல்லாம உங்க முதலீடுகளை உங்க விரல் நுனியில நிர்வகிக்கிறதுக்கு இப்ப ஒரு சூப்பரான டிஜிட்டல் வழி இருக்கு. அந்த சூப்பரான வழி தான் சிடிஎஸ்எல் கொடுக்கிற ஈஸியஸ்ட் பிளாட்ஃபார்ம். உங்க டிமேட் அக்கவுண்ட்டை ஆன்லைன்ல நீங்களே நிர்வகிக்கிறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல் சாவின்னு சொல்லலாம். சோ இந்த ஈஸியஸ்ட்னா என்ன? பேர்ல இருக்கிற மாதிரியே அது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது சிடிஎஸ்எல்லோட ஒரு இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம். இதை வச்சு உங்க டிமேட் அக்கவுண்ட்ல இருக்கிற செக்யூரிட்டிஸோட தகவல்களை பார்க்கலாம், பரிவர்த்தனைகளை பாதுகாப்பா பண்ண முடியும். முக்கியமா நீங்க எங்க இருந்தாலும் சரி, எப்ப வேணும்னாலும் சரி, உங்க அக்கவுண்ட்டை முழுசா ஆக்சஸ் பண்ணலாம். இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேத்தீங்கன்னா, இனிமே அந்த பேப்பர் டிஐஎஸ் ஸ்லிப்ஸ்க்கு வேலையே கிடையாது. குட் பை டு பேப்பர் ஒர்க். எல்லாமே ஆன்லைன் தான். டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சப்மிட் பண்றது மட்டும் இல்ல, உங்க அக்கவுண்ட்டை ஃப்ரீஸ் பண்றது, ஹோல்டிங்ஸை பிளெட்ஜ் பண்றதுன்னு எல்லாத்தையும் டிஜிட்டலா ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். ஓகே, சூப்பரா இருக்கு. ஆனா இந்த வசதியை நாம எப்படி யூஸ் பண்றது? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நாம ரெஜிஸ்டர் பண்ணணும். வாங்க அந்த ஈஸியஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரெஜிஸ்டர் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். சரி, முதல் படி நீங்க cdslindia.com வெப்சைட்டுக்கு போகணும். அங்க ஹோம் பேஜ்லயே குவிக் லிங்க்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும் பாத்தீங்களா? அதுல லாகின் டு நியூ சிஸ்டம் மை ஈஸின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒரு லாகின் பேஜ் வரும். அங்க ரெஜிஸ்டர் ஈஸியஸ்ட் யூசர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து உங்க 16 இலக்க டிமேட் கணக்கு என்ன, அதாவது உங்க டிபிஐடி பிளஸ் கிளையண்ட் ஐடியை என்டர் பண்ணுங்க. வெயிட், இங்க ஒரு முக்கியமான விஷயம். நீங்க அடுத்த ஸ்டெப் போறதுக்கு முன்னாடி ஒன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். உங்க புரோக்கர், அதாவது உங்க டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் கிட்ட உங்க மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. கண்டிப்பா ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். ஏன்னா வெரிஃபிகேஷனுக்காக வரப்போற ஓடிபி அந்த நம்பருக்கு தான் வரும். ஓகே, ஓடிபி வந்துச்சா அதை என்டர் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு செக்யூரிட்டி கேள்வியை தேர்ந்தெடுத்து அதுக்கு பதிலும் கொடுத்துடுங்க. இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறம் சிஸ்டமே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஜெனரேட் பண்ணும். அதை மிஸ் பண்ணாம பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லனா டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சரி, ஆன்லைன்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை மொத்தமா முடிஞ்சிருச்சு. ஆனா வெயிட், அக்கவுண்ட் இன்னும் முழுசா ஆக்டிவேட் ஆகல. அதுக்கு ஒரு ஃபைனல் அத்தென்டிகேஷன் ஸ்டெப் இருக்கு. இது நம்ம வேலை இல்ல, உங்க டிபி, அதாவது உங்க புரோக்கர் தான் இதை வெரிஃபை பண்ணி முடிப்பாங்க. இப்போ இந்த ஃபைனல் ஸ்டெப்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. உங்களுடையது சோலோ அக்கவுண்டா இல்ல ஜாயிண்ட் அக்கவுண்டாங்கிறத பொறுத்து இது மாறும். உங்க டீம்மேட் அக்கவுண்ட் ஒரு சோலோ அக்கவுண்ட், அதாவது நீங்க மட்டும் தான் ஹோல்டர்னா, தட்ஸ் இட், உங்க வேலை முடிஞ்சது. ரெஜிஸ்ட்ரேஷன் உடனே ஆன்லைன்லேயே ஆக்டிவேட் ஆயிடும். நீங்க எந்த ஃபார்மையும் யாருக்கும் அனுப்ப வேண்டாம். ஆனா உங்களுடையது ஜாயிண்ட் அக்கவுண்டா இருந்தா நீங்க டவுன்லோட் பண்ண ஃபார்ம்ல எல்லாருமே கையெழுத்து போட்டு அதை உங்க டிபி கிட்ட கொடுக்கலாம். அவங்க அதை வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க அக்கவுண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ் இங்க கொஞ்சம் கவனம். நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ண தேதியிலிருந்து கரெக்டா 90 நாட்களுக்குள்ள அந்த கையெழுத்து போட்ட ஃபார்மை உங்க டிபி கிட்ட சப்மிட் பண்ணிடணும். தவறினா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா டிலீட் ஆயிடும். சோ இந்த 90 நாள் டெட்லைனை மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். உங்க டிபி உங்க ஃபார்மை ஐடென்டிகேட் பண்ணிட்டாங்கன்னா கங்க்ராட்ஸ், உங்க ஈஸியஸ்ட் அக்கவுண்டோட பாஸ்வேர்ட் உங்க ரெஜிஸ்டர்ட் இமெயில் முகவரிக்கு வந்துரும். அவ்வளவுதான், நீங்க வெற்றிகரமா ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சூப்பர்! இப்போ உங்க கையில ஒரு பவர்ஃபுல் டூல் இருக்கு. சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன? இதை வச்சு என்னெல்லாம் செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க உங்க புது டிஜிட்டல் பவர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சரி, இப்போ நீங்க உங்க ஷேர்ஸை இன்னொரு டிமேட் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அதை இசிஎஸ் மூலமா எப்படி பண்றது? இதுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். ஆப்ஷன் ட்ரஸ்டட் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இதை யூஸ் பண்ணி நீங்க முன்னாடியே ப்ரீ நோட்டிஃபைடா வச்சிருக்கிற 4 சிடிஎஸ்எல் அக்கவுண்ட்டுக்கு மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதுக்கு ஒரு சிம்பிள் பின் போட்டா போதும், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் இல்ல. ரெண்டாவது ஆப்ஷன் அக்கவுண்ட் ஆஃப் சாய்ஸ் டிரான்ஸ்ஃபர். இது பேர்ல இருக்கிற மாதிரியே உங்க சாய்ஸ் தான். நீங்க எந்த டீமேட் அக்கவுண்ட்டுக்கு வேணாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனா இதை அத்தென்டிகேட் பண்றதுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர், அதாவது இ டோக்கன் வேணும். அதை வாங்குறதுக்கு கொஞ்சம் செலவாகும். வெறும் டிரான்ஸ்ஃபர் மட்டுமா? இல்லவே இல்ல. ஈஸியஸ்ட்ல இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. உங்க ஹோல்டிங்ஸ்க்கு வர கார்ப்பரேட் அறிவிப்புகளை மானிட்டர் பண்ணலாம். உங்க போர்ட்ஃபோலியோல இல்லாத 25 பங்குகளை கூட வாட்ச் லிஸ்ட்ல சேர்த்து ட்ராக் பண்ணலாம். டிரான்சாக்ஷன் மற்றும் ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸை எப்ப வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொத்தத்துல உங்க முதலீட்டு மேலாண்மையை இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்.
சரி, இப்போ ஒரு குயிக் ரீகேப். நம்ம இன்னைக்கு பார்த்ததுல முக்கியமான டேக்அவேஸ் என்னன்னா, ஈஸியஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன்லயே கொஞ்சம் ஸ்டெப்ஸ்ல முடிச்சிடலாம். பேப்பர் டிஐஎஸ்க்கு இனிமே தேவையே இல்ல. நீங்க சோலோ ஹோல்டர்னா ஆக்டிவேஷன் உடனே நடக்கும். ஜாயிண்ட் ஹோல்டர்ஸ்னா அந்த 90 நாள் டெட்லைனை மறக்காதீங்க. அப்புறம் பின் அடிப்படையிலான டிரான்ஸ்ஃபர் வேணுமா இல்ல டிஜிட்டல் சிக்னேச்சர் டிரான்ஸ்ஃபர் வேணுமாங்கிறது உங்க சாய்ஸ். சோ இப்போ உங்க டிமேட் அக்கவுண்டோட முழு கண்ட்ரோலும் உங்க கையில டிஜிட்டலா. இனி பேப்பருக்காகவோ புரோக்கர் ஆபீஸ்க்காகவோ காத்திருக்க வேண்டாம். இந்த புது பவரை வச்சு உங்க அடுத்த ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூவ் என்னவா இருக்க போகுது?